உங்களோட லைஃப்பில் எந்த பயணத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னோட வாழ்க்கையில் என்னோட பயணத்தில் நான் அனுபவித்து புரிஞ்சுக்கிட்ட 3 முக்கியமான விஷயங்களை உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். கிறிஸ்டியானிட்டி மூலிமா நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காட் இஸ் ஒன். அதாவது நாம் ஒரு மனுஷனாக இருக்கோம், பட் மற்ற ஜீவராசிகளும் இருக்குது. நாயாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், எலியாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அதற்குள்ளேயும் ஒரு கடவுள் இருக்கார். அந்த கடவுள் நம்ம எல்லாருக்குமே ஒரு காமனான கடவுள் தான். இதுதான் காட் இஸ் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு அர்த்தமாக இருக்குது அப்படிங்கிறத நான் ரொம்ப படிப்படியாக உணர்ந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயமா இருக்குது. இது எனக்கு கிறிஸ்டியானிட்டி மூலிமா புரிஞ்சுக்கிட்டது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டது என்ன, காட் இஸ் கிரேட். அதாவது அல்லாஹூ அக்பர். ஸோ அல்லாஹூ அக்பர்னா என்ன அர்த்தம்னா, காட் இஸ் கிரேட். அதாவது கடவுளை நம்ம ஒரு ராஜா ஸ்தானத்தில் வச்சு பார்க்கணும். கடவுளை நம்ம ஒரு ராஜா ஸ்தானத்தில் வச்சு நாம் ஒரு சேவகன் ஸ்தானத்தில் இருந்து தான் நம்மளோட அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வழிபட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இஸ்லாம மதத்து மூலிமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். மூணாவது கிருஷ்ணார்ப்பணம். இது என்னுடைய ஓன் ரிலிஜன், அதாவது ஹிந்துயிசம் மூலியமாக நான் புரிஞ்சுக்கிட்டது கிருஷ்ணார்ப்பணம். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம சில தருணங்கள் என்ன பண்ணுவோம், ரொம்ப விரக்தியாக இருப்போம். என்னடா வாழ்க்கை இது, நம்ம எதுக்காக வாழறோம், என்ன பண்ணணும், இந்த 2 விஷயத்துக்குமே நமக்கு பதில் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கடவுளுக்காக. இதுதான் கிருஷ்ணார்ப்பணத்தோட அர்த்தம். எல்லாமே கடவுளுக்காக அப்படிங்கிறப்போ என்னது அது எல்லாமே கடவுள். நம்ம கடைசியில் போகும்போது எல்லாத்தையுமே கடவுளுக்காக அர்ப்பணிச்சுட்டு தான் போய் ஆகணும். ஸோ அது நம்ம உடலாக இருக்கலாம், நம்ம மனசாக இருக்கலாம், நம்ம உடைமைகளாக இருக்கலாம், இல்லை நம்ம உறவுகளாக இருக்கலாம், எல்லாமே கடவுளுக்காக. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், என்ன செய்யலை, என்ன செய்யணும், எல்லாமே நம்ம கடவுளுக்காக ஒரு அர்ப்பணம் மாதிரி தான் செஞ்சாகணுமே தவிர அது எதுக்குமே நம்ம உறவு கொண்டாடக்கூடாது. ஸோ எது நடந்தாலும் அது கடவுளுக்காக நம்ம செய்கிற ஒரு விஷயம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இது நம்ம லைஃப்பில் ஒரு நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். நம்ம எதுக்காக ஒரு லேடியாக இருக்கீங்க, எதுக்காக நம்ம கஷ்டப்படணும், எதுக்காக வேலை செய்யணும், எதுக்காக நம்ம எல்லாருக்கும் சேவை செய்யணும், எல்லாமே கடவுளுக்காக ஒரு செய்கிற சேவை அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப இனிமையாகவும் அற்புதமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கை பயணத்தில் இந்த 3 விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட்